Hi friends, welcome back. ஸோ ஆடி மாதம் வந்தாலே ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹோல்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதாவது குத்து விளக்குக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்குறீங்க, ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து எந்தெந்த சைஸ் விளக்குக்கு வந்து இது செட் ஆகும் அப்படிங்கிறதும் டவுட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு கிளியர் வீடியோவை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் டைப்பில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா டைப் விளக்காக இருந்தாலும் நீங்கள் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அல்லது பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் குத்து விளக்குக்கும் இந்த ஹோல்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று வந்து இது சின்ன விளக்குக்கு வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கக்கூடிய விளக்கு, அதாவது 5 இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடியதுக்கெலாம் இது வந்து பயன்படுத்த முடியாது. இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் 5 இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடியதுக்கெலாம் இந்த ஹோல்டர்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது. ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி ஹைட் இருக்கக்கூடியது. இந்த ஸ்பேஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த அகலமும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம வந்து அழகாக வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கேரளா டைப் விளக்காக இருந்தாலுமே ஸோ அந்த விளக்குக்குமே நீங்கள் வந்து இந்த ஹோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் ஹோல்டர்ஸை பொறுத்தவரை மெயினாக கேரளா மாடல் குத்து விளக்குக்கு தான் இது வந்து தயாரித்ததே. பட் நம்ம வந்து இதை இப்போ இது ஸ்ப்ரிங் கிளிப் டைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து நம்மளோட குத்து விளக்குக்குமே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கிளிப் மாதிரி இருக்கிறதுல வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 சைடு இருக்கிறது தான் உள்பக்கமாக போகிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வரும். நம்ம கரெக்டாக தீபம் போடக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கிளிப்பை இந்த இடத்துல நம்ம மாட்டி விட்டுட்டால் போதும். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இழுத்து விட்டு நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். கரெக்டாக அந்த தீபம் போடக்கூடிய இடத்துல அழகாக ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ நான் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த திரி போடக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக இந்த ரவுண்டு வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே தான் எல்லா இடத்துலையுமே. இப்போ இந்த சைடு போடுறதுனாலும் இந்த சப்போஸ் இது இன்னும் சின்னதாக இருக்குன்னா நீங்கள் அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கலாம். இல்லை பெருசாக இருக்குனாலும் கொஞ்சம் இழுத்து விட்டு நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கரெக்டாக அந்த தீபம் போடக்கூடிய இடத்துல இது அழகாக நின்றுக்கும். ஸோ இப்போ அடுத்து இந்த ஹோல்டரில் எப்படி திரி போடுறதுன்னு பார்த்தலாம். ஸோ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே திரியை இன்சர்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இது இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு இழுத்தலாம். ஸோ நீங்கள் ஒத்த திரி போட்டாலும் சரி, 2 திரி போட்டாலுமே இது வந்து அழகாக இதில் வந்து ஃபிட் ஆகிக்கும். போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வச்சு நீங்கள் இழுத்து விட்டுலாம். கரெக்டாக நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கிளிப்பை போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் திரிய உள்ளே விட்டுக்கலாம். ஸோ அதுவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது போல் நீங்கள் கரெக்டாக இழுத்து விட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விளக்கோட அகலம் இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நியர்லி வந்து என்னோட விளக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டரே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஹோல்டரும் பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் மடக்கி இருக்கேன். இப்போ இது வந்து காமிக்குது ஒரு 1.5 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து ஸ்கேல் மெஷர்மெண்ட் காமிக்குது. ஸோ இதுவே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதாவது இந்த அகலம் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அகலம் இருக்க வரலுமே இந்த ஹோல்டர் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் சுருக்கியும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 5 இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடிய விளக்குலாம் வந்து இதை வந்து பயன்படுத்த முடியாது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளிப் டைப் ஹோல்டரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லா மாடல் குத்து விளக்குக்குமே பயன்படுத்திக்கலாம். கேரளா மாடல் டைப் குத்து விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை இது போல் 5 முக விளக்காக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். 7 முக குத்து விளக்காக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த விளக்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நான் வந்து பயன்படுத்த முடியும். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. இந்த கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் இப்போ ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏரியாவுக்குமே கொரியர் மூலம் சேஃபாக சென்ட் பண்ணி விட்டுருவோம்.